குருச்சரணம். சென்னையில் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளுக்கு நேரடியாக தீட்சை தர உள்ளார்கள். வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை ஆஷா நிவாஸ் ஹாலில் நடைபெற உள்ளது. இது ஓர் அரிய சந்தர்ப்பம். அம்மாவிடம் ரேக்கி தீட்சை நேரடியாக பெற முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான குழந்தைகள், எண்ணூர் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று தீர்காயுசா இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற ஏஞ்சல் ஆர்கேஞ்சல்ஸ். நான் ஆர்கேஞ்சல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன், கடவுள் சக்தியிலேருந்து நேராக கிடைக்கிற நமக்கு அவங்கெல்லாம். புரிஞ்சிச்சா? அப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்டே வருவாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கலரில் உங்களுக்கு வந்து தெரிவாங்க. புரிஞ்சிச்சா? யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. நாங்களாம் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் பேச போகிறேன்னா செராப்பில். செராப்பில்ங்கிற ஏஞ்சல் வந்து செராஃபில் ஏஞ்சல் எப்படின்னா, அதாவது SERAPHIEL ஃபில். செராப்பில் தமிழில் பில்னு எழுத முடியும். செராஃபில் அப்படிங்கிற ஏஞ்சல். சரி, இவருடைய பணி என்ன, நம்மளே அப்படியே தூய்மையாக்கிடுவார். நம்மளை ரொம்ப அப்படியே டிவைனாக நம்மளை தூய்மையாக்குற ஒரு ஏஞ்சல். சரி, இவருக்கு என்ன கலர் அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூஸ்டேனால ரெட் கலர், செவ்வாய்க்கிழமைக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, டைரக்ஷன் வந்து நார்த் டைரக்ஷனை பார்த்து அவர் கூப்பிடணும். அதனால தான் கார்னெட்டில் இருக்காப்புல ஏஞ்சல். கார்னெட் ஏஞ்சல் இதை வந்து நம்மக்கிட்ட எரிஜினஸில் இருக்குது, அது வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அப்போ செராப்பில் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். புரிஞ்சுதா? ஆனால் இப்போ ஒரு பேர் வச்சுட்டிங்கன்னா சும்மா பேரை மாற்றக்கூடாது. இன்னொரு ஏஞ்சல் வந்து சிவப்பாரு, ஒன்று அதை விட்டுருவோம். அந்த ஏஞ்சல் அந்த மாதிரி கலரில் கூப்பிடுவோம்னா ஏஞ்சல் ஒத்துக்கிறாரு. இந்த செராப்பில் நான் சொல்லிட்டேன்னா செராப்பில், அவ்வளோதான். செராப்பில் செராப்பில் செராப்பில், தட்ஸ் ஆல். அதை போயிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாற்றிக்க முடியாது. புரிஞ்சிச்சா? பேரை மாற்ற முடியாது. இப்போ நீங்களே கீதா அப்படின்னா கீதா தான். நான் கீதாவை இல்லை அதுக்கப்புறம் வந்து சலீம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா கீதா எப்படி ஒத்துக்குவா? ஒத்துக்க மாட்டாப்புல. அதே மாதிரி தான் கீதாவை சாரதா அப்படின்னு அன்பாக கூப்பிடலாம், அபிராமி அப்படி கூப்பிடலாம். எப்படி கூப்பிட்டாலும் கீதாவோன்னு கேட்க மாட்டாங்க, யாரோ போகிறாங்கன்னு போயிடுவாங்க. அதே போல் தான் செராஃபில் நீங்கள் பேர் வச்சு ஒரு இது கொடுத்துட்டிங்கன்னா அது இந்த கல் கார்னட், இந்த கார்னட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு அணுவிலையும் அந்த செராஃபில்ங்கிற நேம் உள்ளே போயிருந்தோம். புரிஞ்சிச்சா? நீங்கள் செராஃபில் கூப்பிட்றப்ப தேவில்காம். அது மட்டும் இல்லை, என்ன நீங்கள் நார்த் டைரக்ஷனை பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபயராகேட்டு, ஆம்பரு, ஜின்சைட்டு, மேக்னசைட்டஸு, அதெல்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கார்னட் ஏஞ்சல் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம், அது எனர்ஜிஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 092700927. அது எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு செராஃபில் எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அது பண்ணிடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன் சுத்தரிப்பு, அதாவது எப்படின்னா ஒரு பெண்களுக்கு உண்டான அத்தனையுமே செராஃபில் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எத்தனை பேர் ஆம்பளை எத்தனை பேர் பொம்பளை அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அங்கே ஜெண்டர் கிடையாது. இல்லை இப்போ செயின்ட் மைக்கேல்லாம் ஆணாக இருக்காது. இப்போ நமக்கு வந்து இவர் வந்து நம்ம ஜெண்டர் சொல்ல முடியாது. நமக்கு வந்து சக்தியாக தான் நம்ம அதை எடுக்க முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இந்த கையை தூக்கி இப்படி எடுக்கிறீங்க, இந்த சக்திக்கு என்ன நீங்கள் ஆனா பெண்ணான்னு எப்படி சொல்ல முடியும்? சக்தி இல்லையா? அந்த மாதிரி தான். புரிஞ்சா? அது என்ன சிவனும் அதுவும் ஒன்றாக இணைஞ்சவங்க தான் சக்தி இல்லையா? சக்தியும் சிவனும் சேர்ந்தது ஒரு நமக்கு ஒரு பவர். அந்த மாதிரி பவர்ஸ். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அடுத்தது இப்போ மூன் மேஜிக்னு நான் நிறையா சொல்லிக் கொடுப்பேன். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மூணில் வந்து என்ன, அதாவது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கண்ணாடியை நிலா தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு தேவையானவங்களாம் எழுதி அந்த பேப்பர் கடையில் வச்சுருங்க. இல்லை அந்த கண்ணாடியிலே கூட பின்னாடி நிலா சின்ன கண்ணாடி அது மாதிரி ஸ்பெஷலாக அதுக்குன்னே வாங்கி வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக வாங்கி வச்சு புதுசாக கேட்கலாம். அதில் எழுதி வச்சுட்டு அந்த கண்ணாடி அந்த பேப்பரை சுற்றிட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் தான் எடுக்கணும் மொத்தம் ஃபுல்லாக இருக்கணும். இது மூன் மேஜிக். இந்த மேஜிக் யார் வருவா அப்படின்னா செராஃபில். புரிஞ்சா? செராஃபில் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாது. அப்போ செராஃபில் வந்து
0927 எழுதிட்டு உங்களுடைய விஷயங்கள்லாம் எதெல்லாம் வேணும்னு எழுதிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. செராஃபில் அப்படியே ஒரு ரெட் கலராக ஃபுல்லாக நம்ம ரூம் ஃபுல்லாக ஒரு ரெட் கலராக அப்படியே பனி மாதிரி அந்த இது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னன்னா, நம்மளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும். காம் த மைண்ட். அதாவது நம்ம மனசை காம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு எதுவும் சந்தேகம் இல்லாமல் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிற தன்னம்பிக்கை கூடணும். ஃபெய்த்து நம்பிக்கை கூடணும். அப்புறம் இல்லை பயத்தை சரி பண்ணுறதுக்கு அல்ல, அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஒரீஸ் என் கவலையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறேன், நான் கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செராஃபில் கூப்பிடணும். செராஃபில் கூப்பிட்டிங்கன்னா போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பிளாக்கேஜஸ் செராஃபில் நினச்சி கூப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க சக்கரா இருக்க அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணிவிட்டு நல்லா ஆக்கி உங்கள் மைண்டை காம் பண்ணி உங்கள் பயத்தை போக்கி உங்கள் கவலையெல்லாம் கிளியர் பண்ணி ஸ்ட்ரென்த் டு பாடி கச்சக்கான்னு கொடுத்து நம்முடைய ஃபெய்த்துக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, அதுக்கு வந்து ஒரு தைரியத்தெல்லாம் கொடுக்குறது யாருன்னா செராஃபில். இவங்க யார் கூட வேலை செய்வாங்கன்னா மெட்டட்ரான் செயின்ட் மைக்கேல் கூட சேர்ந்துக்குவாங்க. இவங்க மெட்டட்ரானும் செயின்ட் மைக்கேல் கூடயும் சேர்ந்துக்கிட்டு வேலை செய்வாங்க. இதுக்கு வந்து முத்திரை இருக்குது. இப்போ நம்பர் சொல்லிட்டேன். முத்திரை அதாவது செராஃபில் அப்படின்னு கூப்பிட்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மந்திரத்தோட கூப்பிடுவீங்க. அது என்ன அப்படின்னா ஓம் ஆ ஹங் அப்படின்னு கூப்பிடணும். ஓம் ஆ ஹங். அதாவது என்னுடைய உடம்பு, அதுக்கப்புறம் பேச்சு, அப்புறம் வந்து மனசு, இந்த மூணையாலே கூப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓம் ஆ ஹங். ஓம் ஓம் அந்த மாதிரி நீங்களாம் பாட்டு பாடிக்கணும். கூப்பிட்டுக்கோங்க. அப்போ கூப்பிட்றப்ப ஒரு முத்திரை வச்சுக்கணும். அது வந்து என்னென்னா அப்பன் முத்ரா. அப்பன் முத்ரா இந்த பாருங்க, இந்த 2 கையை இப்படி வச்சுக்கணும். 2 கையை இந்த 2 கையை இப்படி வச்சுட்டு ஓமாஹங் ஓமாஹங் ஓமாஹங்னு கூப்பிடுறீங்க. மனசார கூப்பிடணும். கண்ணுங்கள அப்படிலாம் வரமாட்டாங்க. மனசார அப்படி அப்படின்னு கொஞ்சம் உள்ள அப்படியே போனீங்கன்னா கலர் உடனே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அப்படியே இந்த ரெட் கலரில் உள்ள ரூமில் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஏஞ்சல் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டா லோட்டஸ் முத்திரை வச்சுக்கலாம். பட் இந்த முத்திரை உங்களுக்கு ஈஸி அப்பன் முத்திரை. ஓகே, இதை பண்ணிவிட்டு இந்த ஏஞ்சல் கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் கவலைகளை நீக்கி தைரியமாக இருக்கணும்னு சொல்லி அம்மா வேண்டிக்கிறேன். சரிதானே கண்ணுங்களா? I love you all my lovely children. Good luck, Kanila. Bye.